Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷலா ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெல்தியான ஜூஸும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்யறதுக்காக நான் 2 கொய்யாக்காய் எடுத்துர்க்கேன். நான் வந்து செங்காயில செய்ய போறேன். நீங்க வந்து பழத்துல வேணும்னாலும் இந்த ஜூஸை வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொய்யா பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் செங்காய் எடுத்துர்க்கேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் எதுவும் வேணாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸே வேணாம்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ண வேணாம், லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஐஸ் கியூப் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே அரைக்க முடியாது, ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கொய்யாப்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே குடிக்க முடியாது, ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற விதை எல்லாமே அதுலேயே நின்றும். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா ஐஸ் வாட்டரோ அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரோ கலந்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். நம்ம அரைச்ச இந்த ஜூஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 3 பேர்கிட்ட தாராளமாக குடிக்கலாம். நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறும் பிளாக் சால்ட் அப்படி இல்லைன்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க கூட இதை வந்து சுகர் சேர்க்காமல் நார்மலாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். நல்லா வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இதை வந்து அடிக்கடி கட்டாயம் கொடுங்க. இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த சம்மருக்கு இந்த ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.